ட்ரம்ப் வந்து இந்தியா மேல 50% டேரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 25% போட்டிருந்தாரு. இப்போ அடிஷனலா 25% வந்து ஆட் பண்றாரு. நேத்து நைட்டு வந்து இதை சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அண்ட் தென் இந்த டேரிஃப் அந்த 50% என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அண்ட் தென் இன்னைக்கான வீடியோல நிறைய நியூஸஸ் வந்து இருக்கு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இந்த ட்ரம்போட டேரிஃப் பத்தி போயிடலாம். ஏற்கனவே 25% வந்து இந்தியா மேல இம்போஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா அடிஷனலா 25% வந்து டேரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அடிஷனல் டேரிஃப் 25% எதுக்காக அப்படின்னா நம்ம இன்னும் இந்தியா அண்ட் தென் ரஷ்யா கூட இந்த ஆயில் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரஷ்யா கூட பண்ற ஆயில் ட்ரேட் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. நம்ம ஒன்றும் கேட்கல அப்படின்ற ஒரு ரீசனால மட்டுமே 25%க்கான டேரிஃப் வந்து அப்ளிகபிள் பண்றாரு. ஏற்கனவே ஒரு சைனா அண்ட் தென் ஜப்பான், சவுத் கொரியா எல்லாருமே வந்து மிரட்டி வச்சிருந்தாரு. ஸோ எல்லாருமே கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்க. பட் இந்தியா மட்டும் அவங்க கூட வந்து ட்ரேட் வந்து வச்சுக்கிறாங்க. மெயினா ஆயில் ட்ரேட். ஸோ இந்த ஆயில் ட்ரேட் அவங்க வச்சுக்க ரஷ்யா கிட்ட வந்து பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து உக்ரைன் போர் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த உக்ரைன் போர் ரன் ஆகிறதுக்கான ரீசனே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 25% டேரிஃப் வந்து அப்ளிகபிள் பண்றாரு. ஸோ இந்த 25%க்கான டேரிஃப் வந்து ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்டை வந்து இந்த கம்மி பண்ணுமான்னு கேட்டா அது கிடையாது. இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆயில் இம்போர்ட் வந்து பண்ணதான் போறாங்க போல. அண்ட் தென் இங்க யூஎஸ் கூட இந்த ட்ரேட் டீல் நடக்கும்போது அவங்க டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் இங்க அக்ரியில வந்து உள்ள வரும்னு சொன்னதுக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதெல்லாம் நாங்க வரவிட மாட்டோம். ஸோ எங்களுக்கு அதுல வந்து அந்த ட்ரேட் டீல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம பண்ண அவங்க 25% எக்ஸ்ட்ரா டேரிஃப் வந்து போட்டாங்க. ஸோ இப்போ 50% வந்து ஓவரால் டேரிஃபா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 27 அன்னைக்கு இந்த எஃபெக்டிவ் வந்து வரும்போது இந்த 50% டேரிஃப்ன்றது. ஆனா நீங்க எக்ஸ்போர்ட் வந்து செப்டம்பர் 17 முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் டேரிஃப் வந்து அங்க அப்ளிகபிள் ஆகாது. இதுல யாரெல்லாம் மெயின் அஃபெக்ட் ஆக போறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு 6 செக்மெண்ட் டார்கெட் பண்ணிருந்தாங்க. சேம் அந்த 6 செக்மெண்ட் தான் வந்து அஃபெக்ட் ஆக போறது. அதுல ஒண்ணுனா வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் தென் கார்மெண்ட்ஸ். ஸோ டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் இங்க டிஷர்ட், ஷர்ட், பேண்ட், ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது நம்ம தான் அதிகம். இது நம்மளுக்கு மெயினா எங்க எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா திருப்பூர்ல தான் அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் தென் இன்னொரு ஊரான சூரத் வந்து அஃபெக்ட் ஆகும். இதுல மெயினா திருப்பூர் அண்ட் சூரத் தான் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இங்க வந்து வேலை வாய்ப்பு வந்து போகும். அண்ட் தென் இங்க காஸ்ட் கட்டிங் வந்து நடக்கும். ஸோ இங்க எல்லாமே வந்து ப்ரெஷர்ல தான் போக போகுது. செகண்ட் வந்து இந்த லெதர் இம்போர்ட், இங்க பெல்ட் அண்ட் தென் பேக், ஸோ இந்த மாதிரி லெதர் இம்போர்ட்டா நம்ம என்னென்ன பண்றோமோ ஸோ அதுவுமே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. இது எங்க மெயினா அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னா ஆம்பூர்ல தான் ஆப்வியஸ்லி. ஸோ அங்க வந்து எங்க எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குறதுனால அங்க வேலை வாய்ப்புலாம் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து ஆட்டோ பார்ட்ஸ் இந்த எம்எஸ்எம்இஸ்ல வந்து பார்க்கும்போது ஸோ இங்க வந்து சூரத் அண்ட் தென் குஜராத், சென்னை எல்லாமே வந்து இருக்காங்க. இங்க சென்னைனா இங்க ஸ்ரீபெரும்புத்தூர் சைட்ல இங்க எம்எஸ்எம்இ ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாமே தயாரிச்சு போவாங்க. இந்த பிரேக் பேடு, ஃபில்டரு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஏற்கனவே 25% டேரிஃப்ன்றது ஏற்கனவே எல்லா செக்டருக்குமே அஃபெக்ட் ஆகுது. பட் இப்போ இன்னொரு 25% டேரிஃப்ன்னும் போது ஃபிஷர்மேன் அண்ட் தென் சீ ஃபுட் ரொம்பவே அடி வாங்குவாங்க இங்க இருக்கிற செக்டர்ஸ்லேயே. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து இங்க ஃபிஷ், பிரான் இது எல்லாமே வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க மீன் அண்ட் தென் பிரானை பிடிச்சிட்டு வரதுக்கான அமௌண்ட்டுக்கும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க போய் சேல்ஸ் ஆகிட்டு திரும்ப இவங்க கிட்ட கைக்கு அந்த காசு வர்றதுக்கான அமௌண்ட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் எஃபெக்ட் வந்து அதிகமாக போகுது ஃபிஷர்மேன் அண்ட் தென் சீ ஃபுட் ஏரியால இருக்கவங்க தான். ஸோ இவங்க மீன் யாரெல்லாம் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்க வந்து அவங்க இதை வாங்குவாங்களா அப்படின்ற டவுட்டே வந்து வந்துடும். ஏன்னா 50% வந்து எக்ஸ்ட்ரா பிரைஸ் வந்து விற்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால வேற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் அடுத்து இருக்கிறது ப்ராசஸ்டு ஃபுட்டா வந்து இருக்கு. இங்க வந்து யாரெல்லாம் வந்து அடி வாங்க போறாங்க அப்படின்னா குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா இவங்க எல்லாம் தான் வந்து அடி வாங்க போறாங்க. இங்க ப்ராசஸ்டு ஃபுட்னா இந்த ரெடி டு ஈட் மீல் அண்ட் தென் இந்த சிப்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஹல்திராம், ஐடிசி இந்த மாதிரி எல்லாமே வந்து நார்த் இந்தியன் பிராண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் அடி வாங்க போகுது. சவுத் இந்தியாலே பிராண்ட் இருக்கு. இவங்க எல்லாருமே பெருசா வந்து அஃபெக்ட் ஆக போறாங்க. ஏன் அப்படின்னா அங்க இப்போ ஒரு $5 வந்து ஒரு சிப்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது அது நாளைக்கு வந்து இங்க 50% டேரிஃப் அப்ளிகபிள் ஆகி ஒருவேளை இங்க $7.5 அப்படி போச்சு அப்படின்னா அங்க $7.5க்கான அந்த ஒரு சிப்ஸ் வாங்க மாட்டாங்க. வேற ஊரோட சிப்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே இங்க இந்தியாவுக்கு தான் வந்து அஃபெக்ட். அண்ட் தென் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில பார்க்கும்போது குஜராத், ராஜஸ்தான்ல தான் மெயினான அஃபெக்ட் வந்து இருக்க போது. ஏன்னா அவங்க தான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுலயும் மெயினா வந்து இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரின்னும் போது இங்க ஒரு ஆர்னமெண்ட்டும் ஒரு விதமா வந்து செய்வாங்க. எல்லாமே வந்து கையில மேக் பண்ண ப்ராடக்டா இருக்கும். அங்க அந்த கையில மேக் பண்ற அண்ட் தென் டைமண்ட் பாலிஷஸ் பண்றவங்க, கோல்ட் பாலிஷ் பண்றவங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் அஃபெக்ட் ஆகிற ஒரு பார்ட்டா வந்து இருக்கு. ஸோ டோட்டலா 6 பார்ட் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இதுல யாரெல்லாம் எக்ஸம்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண தான் பார்மாசூட்டிகல்ஸ் மேல டேரிஃப் போறனாரு. பட் அவங்க வந்து எக்ஸம்ஷன் வந்து ஆயிருக்காங்க. அண்ட் தென் பெட்ரோகெமிக்கல்ஸ்ல போறாங்க அவங்களே எக்ஸம்ஷன் ஆயிருக்காங்க. அண்ட் தென் நீங்க ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ்ல போறாங்க அங்கேயும் எக்ஸம்ஷன் வந்து ஆயிருக்காங்க. இந்தியா வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற அந்த கூட்ஸோட ஒர்த் எவ்வளவு அப்படின்னா $86 பில்லியன் அந்த அளவுக்கான கூட்ஸ் வந்து இங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க இந்தியா. ஸோ இதுல மேஜரா இந்த செக்மெண்ட்ஸ்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண செக்டர்லாம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 42 பில்லியன்ல இருந்து 50 பில்லியன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா இங்க மீதி இருக்கிறது ஒன்லி 30 பில்லியன் மட்டும் தான். ஸோ அது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகாத ஏரியாவா இருக்கு. அதுலயும் பார்மாசிட்டிகல்ஸே வந்து 12 to 15 பில்லியன் வந்து ஆக்குபை பண்ணிடுது. ஸோ மீதி இருக்கிறது 15 பில்லியன் மட்டும் தான் இங்க அஃபெக்ட் ஆகாத ஏரியாவா வந்து இருக்கு. ஸோ எப்படி நம்ம பார்க்கும்போது $50 பில்லியன் அந்த ஒரு எக்ஸ்போர்ட் வந்து இங்க அடி வாங்க போகுது. டோட்டலே நம்ம பண்றதே $86 பில்லியன் தான் வந்து இருக்கு அங்க எக்ஸ்போர்ட் பண்றது. ஸோ இது வந்து யூஎஸ்ல டிமாண்ட் ஃபால் ஆகும் 40% இருந்து 50% அப்படின்னு
அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. இதுல மேஜர் அஃபெக்ட் ஆக போது குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்களா தான் வந்து இருக்காங்க. தென் அதர் மாநிலமும் உள்ள இருக்கு. பட் மெயினா அஃபெக்ட் ஆக போறது இந்த மாநிலங்கள் தான். ஏன்னா இங்க இருந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா நடக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து பெரிய அடி வந்து கொடுத்துருக்காரு ட்ரம்ப். ஸோ இன்னமும் வந்து முடியல. ஆகஸ்ட் 25 அன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து இந்த டேரிஃப் பிளான்ஸ்லாம் எப்படி வந்து எக்ஸிகியூஷன் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணட்டும். ஸோ இது எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சது அப்படின்னா தான் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இவங்க வேற ரூட் வந்து தேடி ஆகணும். ஏற்கனவே வந்து யூரோப்பியன் யூனியன் அண்ட் தென் இங்க துபாய் அண்ட் தென் ஏசியன் மார்க்கெட்ஸ்ல வந்து இவங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணி ஆகணும். இப்போ யூஎஸ் டிமாண்ட் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயத்துல வந்து இருக்கும். ஸோ இங்கிருந்து வந்து மாறியே ஆகணும். வேற கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு கவர்மெண்ட்டும் போய் நிறைய ட்ரேட் டீல்ஸ்லாம் வந்து சைன் பண்ணிட்டு வருவாங்க. ஒருவேளை இங்க யூஎஸ் கூட ட்ரேட் வந்து நல்லா முடியல அப்படின்னும் போது அந்த ட்ரேட் பிளான் வந்து எடுப்பாங்க அதர் கண்ட்ரிஸ் கூட. இவ்வளவு டீடைல்டா இந்த நியூஸ் சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இங்க ட்ரேட் அண்ட் தென் ட்ரம்போட டேரிஃப் எந்த அளவுக்கு எல்லா செக்டர்ஸையும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான். ஏன் அப்படின்னா இப்போ அங்க வந்து அஃபெக்ட் ஆகும் போது அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க எடுத்துட்டு வந்து வித்தாகணும். இல்ல அப்படின்னா டொமஸ்டிக் சேல்ஸே வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னும் போது இங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வந்து போகும். ஃபுல்லா செமி ஸ்கில்டு லேபர்ஸா வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தான் வேலை வாய்ப்பு வந்து போக போகுது. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சு அப்படின்னா நம்மளோட ஜிடிபி growth இன்னும் வந்து டவுன் ஆகும். ஸோ இன்ஃபிளேஷன் வந்து ஐயாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்று வந்து கனெக்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனால தான். சரி, அடுத்து வந்து மார்க்கெட் நியூஸ் உடனே போயிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூஸா நம்ம பார்க்க போறது பிவிஆரோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இங்க வந்து நெட் லாஸ் தான் வந்து ஆயிருக்காங்க. பட் நெட் லாஸே வந்து பெட்டரா ஆயிருக்காங்க அப்படின்றது நியூஸா இருக்கு. 179 கோடி போன வருஷம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லாஸ்ன்றது இப்போ 54 கோடி தான் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பவும் லாஸ்ல தான் இருக்காங்க. பட் லாஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 28% வந்து அப்பா இருக்கு. எபிட்டா 58% வந்து அப்பா இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே அப்பா இருக்கு. பட் நெட் லாஸ் வந்து ஆயிருக்காங்க. இந்த அளவுக்கு அப்பானதுக்கான ரீசன் யாரு? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 22% வந்து அப்பா இருக்கு. இதுல 12% வந்து ஆன்லைன் டிக்கெட் அண்ட் தென் அட்மிஷன் சேல்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுல 12%, 8% வந்து ஆவரேஜ் டிக்கெட் பிரைஸே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால ஒரு 8%. ஸோ ஓவராலா வந்து 22% வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்து அப்பா இருக்கு. இதை தாண்டி பிவிஆருக்கு வந்து நெட் லாஸ் கம்மியானதுக்கான ரீசன் கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு டெலிவரி ஆயிருக்கு. மூவி கண்டென்ட் தான் நான் சொல்ல வருது. சயரான்னு சொல்லிட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் பார்த்துட்டு விழுந்து விழுந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய படம் வந்து இப்போ இந்தியில வந்து நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இல்ல இந்த ஹவுஸ்ஃபுல் 5, கேசரி சாப்டர் 2, ரைட் 2, ஜாட் இந்த மாதிரி படம் எல்லாமே பாலிவுட்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கு. இதுல 3 படம் வந்து 200 கோடி பிளஸ்ல வந்து இங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா இருக்கு. ஸோ இது வந்து பாலிவுட்ல டாமினேட் பண்ணுது. ஹாலிவுட் வைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் அண்ட் தென் இங்க F1 வந்து ரிலீஸ் ஆனது, பிளட் லைன்ஸ். ஸோ இந்த படம் எல்லாமே இங்க டாமினேட் பண்ணி இந்த growth வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட மூவி ரீஜன் வைஸ் வந்தோம் அப்படின்னா குட் பேட் அக்லி, டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் தென் இந்த தொடரும்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் எல்லாமே இங்க கான்ட்ரிபியூட் ஆகி இங்க பிவிஆர் சேல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ ஓவராலா மூவி நல்லா இருந்தது அப்படின்னா பிவிஆருக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். மூவி நல்லா இல்லை அப்படின்னா பிவிஆருக்கு வந்து டவுன் ஃபாலா வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பிவிஆருக்கு நல்ல ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால பிவிஆர் வந்து இங்க நெட்லஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கூலி சக்சஸ் ஆகி ஒரு 2000 கோடி 3000 கோடி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து பிவிஆருக்கு வந்து அப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடலாம். கூலி வந்து தான் பிவிஆரை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பிவிஆர் வந்து வாங்குறதுல என்ன ஒரு ரீசன்னால அப்படின்னா இங்க சினிமா இண்டஸ்ட்ரியா வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியா வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா யாரும் சினிமாக்கு வந்து போறதில்ல. பட் போறோம் எல்லாருமே வந்து சண்டே அண்ட் தென் சாட்டர்டே இந்த மாதிரி டைம்ல வந்து போயிட்டு வரோம். பட் ஆனா மெயினா சினிமாக்காக போறது பெரிய பெரிய படத்துக்கு தான் வந்து போறோம். இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண படம்லாம் வந்து இங்க கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை தாண்டி யாரும் மூவிஸ்க்கு பெருசா போறதில்ல. எல்லாமே போன்லயே வந்து மூவி வந்து பார்த்தோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இப்போ நம்ம தியேட்டர் போறதாவே இருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் அந்த பக்கம் நான் வந்து போகல. அண்ட் தென் இவங்களோட பிளான் எக்ஸ்பென்ஷன் பிளான் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 100 ஸ்கிரீன் வந்து புதுசா திறக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 20 ஸ்கிரீன் வந்து ஏற்கனவே திறந்துட்டாங்க. இந்த பிவிஆர் நிறுவனம் வந்து 111 சிட்டிஸ்ல வந்து இருக்காங்க. 353 சினிமாஸ்ல வந்து இருக்காங்க. அதுல வந்து 1745 ஸ்கிரீன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பிவிஆர்ன்ற நிறுவனம். அப்படின்னா நம்ம பிவிஆர் ஐநாக்ஸ் நம்ம எங்க பார்த்தாலும் சரி, பிவிஆர் அண்ட் தென் பிவிஆர் சினிமாஸ், பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த மாதிரி நம்ம எங்க பார்த்தாலும் சரி, பிவிஆர்ன்றதே மொத்தமா 111 சிட்டிஸ் தான் இருக்கு. அந்த 111 சிட்டிஸ்ல மொத்தமே 345 சினிமாஸ் தான். ஸோ ஒரு ஸ்கிரீன் 2 ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு மாடலின் அதிகமா வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து 5 to 6 ஸ்கிரீன்ஸ் வந்து எல்லா தேட்டர்லயும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கிரீன் கோட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1700 ஸ்கிரீன் கொண்டா வந்து இருக்கு. பிவிஆரோட எம்டியான அஜய் பிஜிலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இப்போ கண்டென்ட் குவாலிட்டி நம்பி தான் இருக்கும். ஸோ கண்டென்ட் குவாலிட்டி கரெக்டா வர எங்களுக்கு வந்து இங்க எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். அண்ட் தென் ஹெல்த்தி growth தான் வந்து இப்போ எங்களுக்கு பிவிஆருக்கு வந்து இருக்கு. இன்னும் கண்டென்ட் குவாலிட்டி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா கண்டென்ட் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் பைப்லைன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மேபி இந்த கூலியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா வரப்போற படம் இந்த வார் 2 வச்சு அவங்க வந்து சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். இந்த எல்லாமே கண்டென்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்றாரு. ஸோ ஒரு இன்வெஸ்டா நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு நான் இதுல போக மாட்டேன். நீங்க என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கீங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும், இது எசென்சியலான ப்ராடக்ட் வந்து கிடையாது. கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணியே ஆகணுன்றது இந்த ஒரு ரீசனால மட்டும்தான். ஏன்னா இவங்க ப்ராஃபிட் மேக் பண்றது கஷ்டப்படுறாங்க. ரேமண்ட் லிமிடெட்ல இருந்து ரேமண்ட் ரியாலிட்டி தனியா வந்து இங்க லிஸ்ட் ஆனதுல இருந்து இந்த ஷேர் வந்து இறங்கிட்டே இருக்கு.
ஸோ இப்போ வந்து 7% வந்து நேற்று இறங்கியிருக்கு. இதுக்கான ரீசன் சிம்பிளான ஒரு ரீசன் தான். இவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இல்ல, அதாவது நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இல்ல, கலெக்ஷன்ஸ் வந்து இல்ல. அண்ட் தென் இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரிஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணப்படுது. இது ஒரு ரீசனா அமைஞ்சுதான் இந்த ரேமண்ட் ரியாலிட்டி ஷேர் வந்து இறங்கியிருக்கு 7%. அண்ட் தென் இந்த கம்பெனி மார்ஜின்ஸ் வந்து விழுதுகிட்டே இருக்கு. எதனாலனா ஆபரேஷனல் காஸ்ட் அதிகமாகுது, அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா பண்றாங்க. இந்த ஒரு ரீசனால மார்ஜின்ஸ் வந்து ஃபால் ஆகுது. ஆனா இந்த கம்பெனியோட பினான்சியல் செட் நம்ம எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் மட்டுமே 123% வந்து அப்பா இருக்காங்க. ரெவன்யூ வந்து ஒரு 189%, எபிட்டா 40%, எபிட்டா மார்ஜின் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்காங்க, கலெக்ஷன் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்காங்க, நீங்க புக் வேல்யூ வைஸும் டிக்ளைன் வந்து ஆயிருக்காங்க. ரேமண்ட் ரியாலிட்டின்றது 2017 தான் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க வந்து ரேமண்ட் லிமிட்டோட ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி வந்து தனியா லிஸ்ட் ஆயிருக்காங்களே தவிர இது வந்து ரேமண்ட் லிமிட்டோட ஒரு ப்ராடக்டா தான் வந்து இருக்கு. இப்போ ரேமண்ட் லிமிட்டடும் ஓவர் பிரைஸா தான் இருக்கு, இந்த ரேமண்ட் ரியாலிட்டியும் வந்து ஓவர் பிரைஸா தான் இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே வந்து மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போது 4000 கோடி தான் வந்து மார்க்கெட் கேப்பா வந்து இருக்காங்க, 4400 கோடி. ஸோ சின்ன கம்பெனி தான். ஸோ இந்த பிரைஸ் கிராஷ் ஆனாலும் நம்ம பார்த்துட்டு வெடிக்க பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நீங்க ரேமண்ட் ஷர்ட்லாம் வந்து யூஸ் பண்றீங்க, இல்லை ரேமண்ட் ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா ரேமண்ட் லிமிடெட் வந்து வேல்யூ வந்துச்சுன்னா அந்த டைம்ல நீங்க என்டர் ஆயிக்கோங்க. ரேமண்ட் ரியாலிட்டின்றது கொஞ்சம் வந்து இங்க இன்வென்ட்ரி ஸ்பேஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகணும். இப்போதான் தனியாக டீமர்ஜரா இருக்காங்க, கொஞ்சம் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அது உள்ள போய்க்கலாம். என்எஸ்டிஎலோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 800 ரூபா வந்து இங்க பிரைஸ் பண்டா இருந்தது, 880 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆனது. ஸோ 10% பிரீமியம் வந்து லிஸ்ட் ஆச்சு. அதுல இருந்து 925 வரைக்கும் போச்சு. ஓவராலா அன்னைக்கு ஒரு நாள்ல பார்க்கும்போது மட்டும் 15% வந்து அப்பா இருந்துச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் லிஸ்டிங் கெயின் வந்துன்றது கண்டிப்பா கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். பட் அங்க வந்து 12-13 போட்டிருந்தாங்க, 10% தான் லிஸ்டிங் கிடைச்சது. அங்க வந்து பிரைஸும் வந்து ஏறிச்சு. ஸோ இப்போ இந்த என்எஸ்டிஎல்ல என்ன மாதிரியான டிசிஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல ஃபண்டமெண்டல்ஸா நல்ல பினான்சியல்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இது வந்து ஓவர் பிரைஸா தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த பிரைஸ் வந்து கம்மியானதான் நான் உள்ள வந்து போவேன். இப்போ வந்து நான் புதுசா வாங்க மாட்டேன். ஸோ இங்க அனலிஸ்ட் வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அனலிஸ்ட்லாம் சொன்னது இது எனக்கு வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவங்களே வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றேன். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்ல வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க லாங் டேர்மா என்ன இயர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணல. நீங்க 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் வச்சிருக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து வெளியே வர பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து லிஸ்டிங் என்ன வந்து பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு. இப்போ நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ லிஸ்டிங் ஏன்னா வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுமே வந்து நல்ல ஒரு வேல்யூ தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாரும் ப்ராஃபிட் புக்கிங் நோக்கி போங்க. அண்ட் தென் 850 கீழே வந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் சொல்றாங்க. உங்களுக்கு ஐபிஓவே கிடைக்கல அப்படின்னா இந்த டைம்ல உள்ள என்டர் ஆகாதீங்க, இது வந்து பெட்டரான டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அனலிஸ்ட் எல்லாமே சூப்பரா சொல்லியிருக்காங்க. பட் அந்த லாங் டேர்ம் ஹோல்டுன்றதுக்கு இயர் மென்ஷன் பண்ணல. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 20 to 30 இயர்ஸ் வந்து வச்சிருக்க மாதிரினா ஓகே. ஸோ அதுக்குள்ள இந்த ஸ்டாக் வந்து மல்டிபேக்கர் ஆயிடுமானா இருக்குதே 2 பிளேயர் தான், அது அளவுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் இப்போ புதுசா உள்ள போறவங்களுக்கான பிளேஸ் வந்து இப்போ கிடையாது. இன்னும் கொஞ்சம் வந்து பிரைஸ் டிராப் ஆகணும், அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும். ஹீரோ மோட்டார்ஸோட Q1 வந்து வந்திருக்கு. இந்த Q1 நம்ம எடுத்து பார்க்கும்போது அனலிஸ்ட் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை விட பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Q1 வந்து நல்லாவே இருக்கு பினான்சியல்ஸ் வைஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபினான்சியல்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஃபினான்சியல்ஸ் வந்து பார்க்கும்போது இங்க ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா இருக்காங்க. அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 1036 கோடியா வந்து இருந்தது, இவ்வளவு ப்ராஃபிட் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க கொடுத்து வந்து 1126 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அப்லாம் கிடையாது, ப்ராஃபிட் வந்து அப்லாம் ஆகல. போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வருஷமும் பண்ணியிருக்காங்க. ஃபிளாட்டா தான் வந்திருக்கு, அப்போ எதுவும் ஆகல. ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது 5.5% வந்து அப்பா இருக்காங்க. அண்ட் தென் எபிட்டா வைஸ் பார்க்கும்போது டவுன் தான் வந்து ஆயிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வைஸ் வந்தாலுமே ஃபிளாட்டா தான் இருக்கு, 14.4% தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ப்ராஃபிட்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எபிட்டா மார்ஜின்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ரெவன்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது, அப்படியே வந்து மீடியமா வந்திருக்காங்க. இங்க ஸ்டாண்டர்ட் ஒன்ல பார்க்கும்போது கன்சாலிடேட்டட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து கொஞ்சம் அப்பா இருக்கு, அந்த ப்ராஃபிட்டும் வந்து அப்பா இருக்கு, 1700 கோடியா வந்து இருக்கு. இதுல இந்த ஏத்தரோட ஐபிஓட கெயின் மட்டுமே இங்க மெயினா 700 கோடி வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 1200 கோடி தான். ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஒன்று வந்து பார்த்துருப்போம். ஸோ கன்சாலிடேட் பண்ணும்போது இங்க ஏத்தரோட ஐபிஓட அந்த ஒரு கெயின் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகல, அண்ட் தென் கீழவும் போகல. ஸோ அப்படியே வந்திருக்காங்க, ஃபிளாட்டா வந்திருக்காங்க, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா 13,67,000 வண்டி வந்து இந்த Q1 வந்து வித்துருக்காங்க. இதுவே நம்ம போன பினான்சியல் இயர் Q1 நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 15,37,000 வண்டி வந்து வித்துருக்காங்க. இதுவே நம்ம லாஸ்ட் Q4 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 13,81,000 வண்டி வந்து வித்துருக்காங்க. ஸோ இங்க 15 லட்சம், இங்க 13,81,000. பட் இப்போ வித்துருக்கிறது 13,67,000 வண்டி தான். ஸோ இங்க வந்து பார்க்கும்போது யூனிட் சேல்ஸ் வந்து டிராப் தான் வந்து ஆயிருக்கு. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இங்க டொமஸ்டிக்கா வந்து சேல்ஸ் வந்து இல்ல. அந்த இங்க ஃபெஸ்டிவல் எதுவும் வரல, ஃபெஸ்டிவல் வந்தா பிக்கப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் பிரைசிங் வந்து அப்பா இருக்கு. ஸோ இந்த பிரைசிங் இன்க்ரீஸ்னும் ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து அமையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குரோத்தா இந்த கம்பெனிக்கு எது இருந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. என்ட்ரி லெவல் வண்டியும் அண்ட் தென் டீலக்ஸ் பைக்கும் வந்து நல்லா வித்திருக்கு. 125cc ஸ்கூட்டர் வந்து நல்லாவே வித்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் நீங்க எலக்ட்ரிக் மொபிலிட்டியா பார்க்கும்போது ஹீரோவோட விடா பிராண்ட் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கு. அண்ட் தென் ஏத்தர் எனர்ஜியுமே வந்து ஒரு ஐபிஓ கெயினும் வந்து ஒன் டைம் பூஸ்டா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த growth ஃபேக்டரா வந்து அமையுது. அண்ட் தென் நீங்க ஃபெஸ்டிவல் சீசன்ல பிளான் பண்ணி இங்க புது புது மாடல் லான்ச்சஸ் வந்து வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வர வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த
விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் இந்த டைம்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் தென் கஸ்டமர் வைஸ் பார்க்கும்போது சென்டிமெண்ட் எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த கம்பெனி பிராண்ட் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த Q1 நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க அப்போ ஆகல, டவுன் ஆகல, ஃபிளாட்டா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃபெஸ்டிவல் டிமாண்ட்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல ஹீரோ மோட்டர்ஸா பஜாஜ் ஆட்டோவான்னு கேட்டோம் அப்படின்னா இங்க 2 ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஹீரோ மோட்டர்ஸே வந்து பெட்டரான வேல்யூஷனா வந்து இருக்கு பஜாஜ் ஆட்டோவை கம்பேர் பண்ணும்போது. பட் ஹீரோ மோட்டர்ஸ்மே வந்து 3500 3600 கிடைச்சது இந்த மார்ச் மந்த். அந்த பிரைஸ்ல வந்து நான் உள்ள போலான்னு இருக்கேன். இப்போ 4400 வந்து இருக்கு. இந்த டைம்ல வந்து உள்ள போக மாட்டேன். ஏன் அப்படின்னா அடுத்த நியூஸா வந்து வரப்போது பஜாஜ் ஆட்டோவோட Q1 வந்து வந்திருக்கு. அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சுஸ்லானை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தின ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாம். சுஸ்லான் எனர்ஜி ஸ்டாக் வந்து 72 ரூபா வந்து இங்க அப்சைட் வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸா 72 ரூபா வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து இருக்கிற பிரைஸ் வந்து 65 ரூபா வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து 72 ரூபா வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சுஸ்லான் கம்பெனி வாங்குறதுக்கான அந்த ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ஸோ அது ஒரு பிளஸா வந்து இருக்கு. கீ ஃபினான்ஷியல்ஸா நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் புக்கா பார்க்கும்போது இந்த மே 2025 அப்போ மட்டுமே 5.5 ஜிகாவாட்கான ரெக்கார்ட் புக் வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னா புக் ஆர்டர் வேல்யூ வந்து வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கான ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ரெவன்யூ growth வந்து பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2020 இருந்து 2025 வரைக்கும் 70% வந்து சிஆர்ஜிஆர் வந்து மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னா 70% இயர் ஆன் இயர் வந்து growth கொடுத்துட்டே வராங்க. ஃபினான்ஷியல் இயர் 2020 இருந்து 25 வரைக்குமே. இது வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு இதுக்கப்புறம் போக போற இயர்ல அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 இருந்து 27 வரைக்குமே 40% வந்து சிஆர்ஜிஆர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2026 மட்டுமே 60% வந்து growth வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. அண்ட் தென் நீங்க மேனுஃபேக்சரிங் நல்ல பூஸ்ட் வந்து கிடைக்கும் புதுச்சேரி அண்ட் தென் டமான்ல வந்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 3.2 ஜிகாவாட்ல இருந்து 4.5 ஜிகாவாட் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. தென் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 மட்டுமே 1550 மெகாவாட்கான அந்த ஒரு பவர் வந்து இங்க டெலிவரபிள் பண்ணிருக்காங்க. ஏன்னா டெலிவரி பண்ணிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர்ல 118% வந்து அப்பா இருக்கு. அண்ட் தென் புது ப்ரொடக்ஷன் பிளான்ட்டா இங்க ரத்னம் அண்ட் தென் ஜெய்சல்மார்ல வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு மேனுஃபேக்சரிங்ல ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. அண்ட் தென் ஆபரேஷனல் அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் வைஸ் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏயுஎம்மா 2.5 ஜிகாவாட் வந்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து இப்போ 3.0 ஜிகாவாட் வந்து மாத்த போறாங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கு. அண்ட் தென் பாசிட்டிவ் இண்டஸ்ட்ரியா வந்து பார்க்கும்போது இங்க விண்ட் எனர்ஜில வந்து சூப்பரான ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கு இந்த கம்பெனிக்கு. விண்ட் எனர்ஜியோட கெப்பாசிட்டி வந்து 2027 அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து 73 ஜிகாவாட்டா வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. 2032 அதாவது ஃபினான்ஷியல் இயர் 32 வந்து அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா 122 ஜிகாவாட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்றாங்க. கரண்டா இருக்கிறது வந்து 52 ஜிகாவாட்டா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் புக் ஆர்டர் வைஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அண்ட் தென் வேர்ல்ட் லெவல்ல ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட்னு சொல்லிட்டு அது கிரீன் எனர்ஜி நோக்கி போகிறது. ஸோ அந்த டார்கெட்டையும் வந்து ரீச் பண்றதுக்கான பிளான்ல இருக்காங்க. 500 ஜிகாவாட் வந்து 2030 அதுல வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனா வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஜிகாவாட் மெகாவாட்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் வந்து பண்ணேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சது. அண்ட் தென் காம்படிட்டர் பண்றதுக்கு இவங்க பண்றதுக்கு டிஃபரன்சியேஷன் உங்களால பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் இந்த சுஸ்லான்ல வந்து நீங்க என்டர் ஆகுங்க. அதுவும் இந்த டைம்ல இல்ல. இந்த டைம்ல இன்னும் ஓவர் பிரைஸ்டா தான் வந்து இருக்கு. ஏன்னா 40 இருந்து 80 ரூபாய்க்குள்ளதான் வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா 2022 டைம்ல வந்து 8 ரூபா 9 ரூபாய் கிடைச்சது. அங்க இருந்து இப்போ வந்து 40 to 80 வந்து தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த பிசினஸ் உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னாலே பொதுவா இந்த ஜிகாவாட் அண்ட் தென் மெகாவாட் அண்ட் தென் இந்த கெப்பாசிட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு புரியுது அப்படின்னா மட்டும் தான் நீங்க என்டர் ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்க என்டர் ஆகாதீங்க. ஏன்னா இது உங்களோட சர்க்கிள் ஆஃப் காம்படிஷன்ஸ்குள்ள வராது. ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை நான் படிக்கும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கஷ்டமா தான் இருந்துச்சு. அண்ட் தென் போக போக என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா மட்டும் என்டர் ஆகுங்க. பஜாஜ் ஆட்டோவோட Q1 பத்தி இப்ப பார்க்கலாம். ரொம்பவே வந்து நல்ல ஒரு Q1 வந்து அமைஞ்சிருக்கு. பஜாஜ் ஆட்டோக்கு நிறைய வந்து growth டிரைவர்ஸா தான் வந்து இருக்கு இந்த பஜாஜ் ஆட்டோக்கு. ப்ராஃபிட் 14%, ரெவன்யூ 10% வந்து அப்பா இருக்காங்க. எபிட்டா பார்த்தோம் அப்படின்னா 18% வந்து அப்பா இருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு இந்த பினான்சியல்ஸ்ன்றது. இது எல்லாமே எப்படி கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இது எல்லாமே எதனால வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றது அதிகமா பண்ணிருக்காங்க. 4,70,000 வண்டி வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து மட்டுமே வித்துருக்காங்க. பிரீமியம் பைக்ஸா இந்த KTM அண்ட் தென் ட்ரையம்ப் இது எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து 25,000 யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க. இது வந்து 35% வந்து அப்பா இருக்கு. அண்ட் தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்கும்போது சேட்டக்னு சொல்லிட்டு அந்த ஒரு வண்டி வந்து இருக்கு. ஸோ அந்த சேட்டக் வண்டி வந்து டபுள் ஆயிருக்கு சேல்ஸ்ன்றது. ஸோ எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல சூப்பரா இருக்காங்க. அண்ட் தென் 3 வீலர் சைடு வந்தாலுமே அதுலயும் சூப்பரா வந்து இருக்காங்க. அதுலயுமே EV எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதுவும் சூப்பரா வந்து இருக்கு. ஓவரால் இது எல்லாம் கம்பைன் ஆகி தான் இந்த ஒரு growth வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் தென் EV பிசினஸா நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இப்போ ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டாங்க. முன்னாடி கடன்ல வந்து இருந்தாங்க, இப்போ ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டாங்க. EVல வந்து 20% வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ரெவன்யூ வந்து 5,500 கோடி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க EVல மட்டும். எபிட்டா மார்ஜினுமே EVல வந்து ஒரு 10% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு மெயின்டெனன்ஸா வந்து இருக்கு. சேட்டக் வண்டியில 1 லட்ச ரூபாய்க்கு மேல விற்கிற அந்த ஒரு சேட்டக் வண்டி வந்து இங்க 85% ஆஃப் த சேல்ஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது இவங்களுக்கு. இப்போ வந்து புதுசா சேட்டக் 35 சீரிஸ் ஒன்னு விட போறாங்க. அதோட புக்கிங்குமே சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் இது வந்து மார்க்கெட் பிரசன்ஸ் இன்னமும் வந்து பூஸ்ட்
பண்ணி கொடுக்குது எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல. அண்ட் தென் இப்ப ரேர் எர்த் மேக்னெட் அந்த ஒரு கிரைசிஸ் உள்ள வருவோம். இங்க நம்ம ஏத்துறதுக்கு வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ரேர் எர்த் மேக்னெட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவியோட மோட்டார்ஸ் தயாரிக்கிறதுல அதுதான் மெயின் அண்ட் காம்பனன்ட்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை சால்வும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இந்த ஆகஸ்ட் டு செப்டம்பர் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வந்து இருக்கலாம். அது கூட வந்து ஒரு 50 to 60% தான். அதுவும் வந்து நாங்க சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இது எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றாங்க. இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க சைனால இருந்து நம்ம இங்க எக்ஸ்போர்ட் வந்து பண்ணக்கூடாது ரேர் எர்த் மேக்னெட்ன்ற ரூல்ஸ்னால இவங்க வேற ஒரு ஆல்டர்னேட் ஐடியாவுக்கு போறாங்க. அதுதான் லைட் ரேர் எர்த் மேக்னெட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரேர் எர்த் மேக்னெட், இது வந்து லைட் ரேர் எர்த் மேக்னெட். ஸோ இதை வந்து இவங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே இவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து வந்துருச்சு தேவையான அளவுக்கு. இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ இப்படி வந்து யூஸ் பண்ணி இவங்களோட மோட்டார் செக்மெண்ட்டை ஈவில வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அண்ட் தென் இப்போ வந்து ப்ராஃபிட்டபிளும் ஆயிட்டாங்க ஈவில. அண்ட் தென் நெக்ஸ்ட் லான்ச்சா பார்க்கும்போது ரிக்ஷால வந்து ரிக்ஷான்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்றாங்க ஈவில. ஸோ இது வந்து இந்த 3 வீலர் செக்மெண்ட் தான். ஸோ இதுல வந்து L3ன்னு சொல்ற ஒரு கேட்டகரியில வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து அடுத்த ப்ராடக்ட் பைப்லைனா வந்து இருக்கு. அண்ட் தென் சேட்டை கூட புது மாடலும் வந்து வர வேண்டியது. பட் இங்க வந்து சப்ளை டிமாண்ட்னால கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. ஸோ ஓவராலா ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோக்கு சூப்பராகவே இருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ்க்கு கொஞ்சம் ஃபிளாட்டா வந்து இருக்கு. இது 2 கம்பெனில எது பெஸ்ட்னு சொன்னோம்னா இப்போ ஹீரோ மோட்டார்ஸ் வந்து பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா 17 தான் வந்து பிஇ இருக்கிறது. பட் இன்னும் 3500 3600 கிடைச்சது மார்ச் மந்த். ஸோ அந்த அளவுக்கான பிரைஸ்ல கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு பஜாஜ் ஆட்டோ இல்லை ஹீரோ மோட்டார்ஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸே பெட்டரான வேல்யூஷனா இருக்கு பஜாஜ் ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா வந்து இருந்திருக்கும். இதுக்கான ரீசன் வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனால மட்டும் தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து புரியணும். புதுசா பார்க்க வரவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சது அப்படின்னா தான் மார்க்கெட் உள்ள வந்து என்டர் ஆவாங்க. அண்ட் தென் பயப்படாம வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் புதுசா மார்க்கெட்ல என்டர் ஆகிறவங்களுக்கும் புரியணும். ஏற்கனவே பாக்குறவங்களுக்கும் இன்னும் கிளியர் கட்டா வந்து புரியணும். நாளைக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா ஈஸியா சொல்லணும் இதுதான் வந்து மார்க்கெட் நியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரீசனால மட்டும்தான் இது எல்லாமே கிளியர் கட்டா சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் இந்த அளவுக்கான ஒரு லென்த்தி வீடியோ. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.